ஹலோ அனைவருக்கும் வணக்கம். 2024 அக்டோபர் மாத ராசி பலன். உதவகுணத்தால உள்ளத்துல இடமடிச்ச மேசராசி நேயர்களே, புரட்டாசி மாத கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். தனாபதி சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருவின் பார்வை மற்றும் பரிவர்த்தனை கிரகத்தின் சேர்க்கை ஆகியவற்றால அவர் நீச்சபங்கம் அடைகிறார். எனவே பொருளாதாரம், குடும்பம், உடல்நல, உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமல்ல, உங்கள் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். லாபஸ்தானத்துல உள்ள சனி வக்கர இயக்கத்துல இருப்பதால ஒரு சில சமயங்கள்ல பணத்தட்டுப்பாடு வரலாம். அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சனி இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்துல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தொழில் ஸ்தானாதிபதியான அவரு வக்கர இயக்கத்துல இருப்பதால தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. முக்கிய பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது உங்கள் மேற்பார்வை அவசியம் தேவை. ஒரு சில பயணங்கள்ல தலைப்பட்டாலும் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பல மடங்கு தேடி தரும். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். ஜீவனஸ்தானத்துல அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் தொழில் முன்னேற்றம் பல மடங்கு அடைவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் பதவி, ஊதிய உயர்வு கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறையும். இதனால் வர பல முறை பஞ்சாயத்து செஞ்சோம் முடிவுக்கு வராத பாகப்பிரிவினை இப்போது முடிவடையும். தொழிலை விரிவு செய்வதற்காக கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்கும். இதுல முக்கியமா துலாராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். முக்கியமா சத்துவம் ஸ்தானத்துல சுக்கிரன் பலம் பெற்றிருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாகும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். வரங்கள் வாசல் தேடி வந்து மகிழ்ச்சி தரும். இல்லத்துல சுபகாரியங்கள் நடைபெற வழிபிறக்கும். படித்து முடித்து வேலை இல்லாம இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைச்சி உதிரி வருமானங்கள் வந்து சேரும். அடகு வச்ச நகைகளை மீட்டு வந்து அழகு பார்ப்பீங்க. முக்கியமா சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. எனவே பொருளாதார நிலை உச்சம் பெறும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைச்சி தேவையான சலுகைகளை பெறுவீங்க. வெளிநாட்டில இருந்து வரும் அழைப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். கலைஞர்களுக்கு சாதமான நேரம் இது. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர், ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கூடும். சுப செய்திகள் வந்து சேரும். பண தேவை பூர்த்தி செய்ய நாள் 9, 10, 15 ஆகிய தேதிகளை அனைத்து வந்து சேரும். மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவம். முக்கியமா முருக வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான சோதனைகளையும் தாங்கி பிடிக்கும். முருகபெருமான் உங்களோட இருப்பதற்கான அறிகுறி இதுதான். இதுல ஒன்றையாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். சொந்த வீடு, மனை, நிறைய கடன் இருக்கு, அதெல்லாம் எப்படி அடைக்கிறது? சொந்த வீடு, மனை அமையல, அதெல்லாம் அமையணும்னு சொல்லி வழிபாடு இதெல்லாம் செய்வீங்க. ஒரு சிலருக்கு உங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படைப்படி சீக்கிரமாவே பலன் கிடைச்சிடும். முக்கியமா முருகபெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது. கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமான முருகபெருமான் தனது பக்தர்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளம். இப்போது நிறைய பேர் வீட்டுல முருகபெருமான் சிலை வைத்து வழிபாடு செய்வது, குறிப்பா சொல்ல வேணும்னா வேல் வைத்து வழிபாடு செய்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமா பண்ணிட்டு வராங்க. முன்பெல்லாம் தயங்கின ஒரு விஷயத்தை கூட இப்ப தாராளமா செய்யறாங்க. அதாவது இப்ப வேல் வச்சு வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். ஒரு காக்கும் கவசமா இந்த வேல் இருக்கு என நம்புறாங்க. இப்ப முருகபெருமானுக்குரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வரும்போது வேலுக்கு அபிஷேகம் செய்யணும், முருகபெருமானுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்லா செஞ்சுட்டு வராங்க. முக்கியமா குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், சொந்த வீடு, மனை அமையல, அதெல்லாம் அமையணும்னு சொல்லி நிறைய நீங்க வழிபாடு செய்வீங்க. ஆனா ஒரு சிலருக்கு தள்ளி போயிட்டு இருக்கும். அதாவது வீடு வாங்குற மாதிரி யோகம் வரும், ஆனா அமையாது. வேற யாராவது வாங்கிடுவாங்க. மனை வாங்குற மாதிரி யோகம் வரும், ஆனா பாத்தீங்கன்னா அது தட்டி போயிடும். குழந்தை கருவுல நிற்கும், ஆனா பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க யாருமே முருகபெருமான தப்பா நினைக்க வேண்டாம். முக்கியமா முருகன் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறி இதுதான். இப்ப தீராத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய இடத்துல யாராவது நமக்கு ஒருத்தங்க உதவி செய்வாங்க பாத்தீங்களா? அவருடைய பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகபெருமானுடைய பெயரா இருக்கும். நீங்க என்ன ஒரு கஷ்டப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க. அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா முருகபெருமானுடைய பெயர்ல உள்ள ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிட்டு இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவானது சரியா தப்பான்னு குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு கந்தசஷ்டி கவசமோ, கந்தகூர் கவசமோ, இல்ல யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற முருகபெருமானுடைய வாசகமோ, முருகபெருமானுடைய படமோ எங்கேயாவது கண்டிப்பா உங்க கண்ணுல தென்படும். அதாவது நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிற, மேலும் இதுல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ தைரியமா செயல்படு, நான் உன் கூடவே இருக்கேன், நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தொடர்ந்து நான் வந்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி இருக்கும். நம்ம போகும் இடத்துல கூட முருகபெருமானுடைய கோயிலை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க எப்ப முருகபெருமான கோயில்ல போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே போல அடிக்கடி கனவுல முருகபெருமான் வருவாங்க. மேலும் அந்த வேல் வரலாம். அடுத்து முருகபெருமானின் வாகனமான மயில் வரலாம். இல்லைன்னா முருகபெருமான் இருக்கக்கூடிய அந்த 6 படை வீடுகள்ல ஏதாவது ஒன்று கோவிலோ மலையோ உங்க கனவுல கட்டாயம்
இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அந்த கடல்ல இருக்கிற அந்த கோவில் இது எல்லாமே கனவுல தோணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு உண்டுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு அப்படியே முருகப்பெருமானுடைய முகலட்சணம் அப்படியே வந்து உங்களுக்கு தெரியும். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைங்க முருகப்பெருமானுடைய உகந்த நட்சத்திரத்திலேயோ திதியிலேயோ, அதாவது ஒரு கிருத்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தாலோ, இல்ல செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தாலோ, இல்ல சஷ்டி திதியில பிறந்திருந்தாலோ கட்டாயம் வந்து அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து குழந்தையா பிறந்திருக்காங்கன்னு நீங்க நம்பலாம். முருகபக்தர்கள் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க, ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு உருவத்துல முருகப்பெருமானே நேர்ல வந்து அவங்களுக்கு நிச்சயம் வந்து உதவி செய்வாங்க. ஆண் உருவில், பெண் உருவில் அப்படின்னு எந்த உருவில் வேணாலும் அவர் வரலாம். கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க. அவங்க யார், என்ன ஊர், என்ன பேர், என்ன எதுவுமே வந்து தெரியாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்தவங்க மூலயமா வந்துட்டு வருவாங்க. சில சமயம் நமக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வெளியாட்கள் மூலமாகவும் வந்துட்டு உதவி செய்வாங்க.